சிம்ம ராசி அன்பானவங்களா இருப்பீங்க. ரொம்பவுமே தாராள மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க. உண்மையான நட்பை கொண்டாடக்கூடியவங்களும் நீங்கள் தான். அதே போல தான் சிம்மராசியில் இன்னும் கொஞ்சம் பார்த்தா, இது நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால நிலையான மனநிலை இலக்கு அடையிறதுல பிடிவாத குணம் இதுவுமே உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்க கிட்ட உங்களோட தோரணையே பாருங்க, அதிகார தோரணையாக இருக்கும். நிர்வாக திறமை ரொம்பவுமே தனித்துவமாக தெரியும். ஆளுமை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு கூட சிம்ம ராசியை சொல்லலாம். யாருக்கும் அடிபணியாத கௌரவம், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம், கம்பீரமான வாழ்க்கை முறை, இது எல்லாமே இயல்பாகவே சிம்மராசிக்கு அமையக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த கோபம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால கோபம் உங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய தன்மை இருக்குது. சூரியனை அதிபதியாக கொண்ட நீங்கள் நெருப்பின் தத்துவம் கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால இயற்கையிலேயே தன்னம்பிக்கை, தைரியம் எதுலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயம், இது எல்லாமே அமைஞ்ச ஒரு ராசியாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், என்ன செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிறதையும், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடை மனசார செய்துவாங்க. கண்டிப்பாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவனின் அருளால் உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்தடையும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இதை கண்டிப்பாக இதனால் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு இந்த வார அமைப்பு எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை முழுமையான தகவலோடு விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரத்தில் பாருங்களேன், சுக்கிரன் சந்திரன் இந்த 2 கிரக பயிற்சியும் நடந்திருக்கு. குறிப்பாக மீனத்தில் உச்சபலனை தந்து வந்த சுக்கிரன் மேச ராசிக்கு 26ஆம் தேதி நகர்ந்து வரார். இப்போ பார்க்கும்பொழுது கஜகேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இதனால் உருவாகுது. அதாவது இந்த கிரக மாற்றத்தால் இந்த கஜகேசரி யோகம் 12 ராசிகள் மீதுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஒரு கிரக அமைப்பால் 12 ராசிகளுக்கான பலனையுமே நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலனாக சொல்லிட்டு இருக்கோம். அதில் சிம்ம ராசிக்கான பலன், இந்த சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துதா, பாதகமான விளைவை ஏற்படுத்துதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புகளை நிதி சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டம் ரொம்பவுமே அற்புதமாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முதலீடுகள் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் அமையும். உங்களுக்கு இந்த வாரம் 2 முதலீடு உங்களுக்கு பண ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தணுங்க. முதல்ல காதல் உறவில் ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு செழிப்பையுமே கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது. இந்த காலகட்டத்தையுமே நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டா காதல் உறவுகளை நல்ல ஒரு மேம்பாட்டுக்களை நீங்கள் கொண்டு போகலாம். குடும்பத்தில் பரஸ்பர அன்பு உருவாகும். உங்கள் குடும்பத்தின் மேம்பாட்டுக்காக நீங்கள் சில உறுதியான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் மீது தனி கவனம் செலுத்துறது அவசியமான ஒரு விஷயம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் காதல் விஷயத்தில் குடும்பத்தோட ஒரு அன்பு அதிகரிக்கும். உங்களோட திருமணத்துக்குமே அவங்க சம்மதம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த வாரம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்லலாம்னா மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சில இடத்துல உங்களோட வேலை சின்ன சின்னதாக பிரச்சனையை கொடுக்கலாம். சில இடத்துல நீங்கள் ரொம்பவுமே கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் கூட வரலாம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக உங்களோட பணியை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக பெறலாம். உத்தியோக ரீதியாக வேலையில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் நல்லாவே நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் சரி லாபமும் சரி அதிகரித்து உங்களோட பண இருப்பு இப்போ உயரக்கூடிய யோகம் உண்டாகுது. புதிய முயற்சிகளில் நீங்கள் இந்த வாரம் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமம் நீங்கி நல்ல ஒரு நிம்மதி பிறக்கும். பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு சந்தோஷம் உருவாகும். அலுவலகத்தில் கூடுதலான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இதனால் பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. பதவி மாற்றம் ஊதிய உயர்வை நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொடுக்கப்பட்ட பணியை கொடுக்கப்பட்ட நேரத்தில் சிறப்பாக செய்வதால் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிது. தொழிலை நீங்கள் திட்டம் போட்டு மேம்படுத்தணுங்க.
குடும்பத்துலேயுமே கடந்த காலத்தில் நிறைய குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்கள்ல நீங்கள், அந்த குழப்பெல்லாம் தானாக இப்போ விலகிடும். உங்களோட பேச்சுக்கு குடும்பத்தோட அன்பு ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பிள்ளைங்களாலேயுமே சந்தோஷம், நல்ல ஒரு நிம்மதி வரும். பெரியவங்களோட அன்புக்கும் ஆசைக்கும் நீங்கள் பாத்திரமா விளங்குவீங்க. அவங்களோட ஆசை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தான் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னு இரவு பகலாக உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதனால் பண வருமானம் இருக்குது, கொஞ்சம் உழைப்பும் அதிகமாக இருக்குது. இதனால் உடல் அசதி வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தேடி வருங்க. உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாராலையுமே நீங்கள் பக்கபலமாக ஒரு பயமே இல்லாமல் உழைக்கக்கூடிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இதனால் வருமானம் உயரும், நிறைய வாய்ப்புகள் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரி எது தவறுது அப்படின்னு புரிஞ்சு அதுக்கேற்றது போல் செயல்முறைப்படுத்துங்க. நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. புதிய முதலீடுகளை செய்யும் பொழுது நம்பிக்கையோடு செய்யலாங்க. அது உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு பண்ணுங்கள், நல்லது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்லது தீமை ரெண்டுமே கலந்த பலனை தான் தருது. அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் எங்கேயுமே இந்த பிடிவாதப்படுறதோ கோபப்படுறதோ இது ரெண்டுமே வேண்டாம். பிடிவாதப்படாமல் பேசுங்க. ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கக்கூடாது அப்படின்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருங்க. கோபத்தை விட்டுருங்க, பிடிவாதம் பண்ணாதீங்க. வியாபார விஷயத்தில் சிந்தனை குறைவாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. புதுசாக முதலீடுகள் செய்யும் பொழுது நிதானமாக செய்யணும். இந்த விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் சிம்மராசிக்காரங்க தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக உழைக்கணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தும். தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜையில் தீபமேற்றி சிவபெருமான மனதார வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறலாம். இறைவனின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற முடியும். பொருளாதார வசதி நல்லபடியாக இருக்குது. கூடுதல் செலவு ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் சமாளிக்கலாங்க. அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும். குடும்பத்தோட முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்கள் பொறுமையாக கவனமாக எடுக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ உங்களுக்குள்ளே பாருங்கள் நல்ல ஒரு அந்யோன்யம், அன்பு, பாசம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். சிலருக்குலாம் வெளியூர்லேருந்து நீங்கள் பாருங்கள் இப்போ குடும்பத்தோட வெளியூருக்கு போய் பிரசித்தி பெற்ற ஆலய தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு வரும். வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டு வைக்கணுங்க. மற்றபடி வியாபாரம்லாம் வழக்கம் போல் நல்லா நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்குமே இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பாராத சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கான பணியை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். இந்த கேது தடைகளையும் தாமதத்தையும் கொஞ்சம் இந்த மகம் நட்சத்திரத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. அதாவது இந்த சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதில் மகம் நட்சத்திரத்துக்கு தான் இந்த கேது பகவான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் இருக்கிறாரு. அஷ்டம சனி அஸ்தமனமாகி இருக்கிறதுனால நிம்மதி பெருமூச்சு வரும். பெருசாக பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் இருக்குது. ஆனால் தடைகள் வரலாம். இது கொஞ்சம் தாமதத்தை மட்டும் கொடுக்கும், கவனமாக இருங்க. அதே போல் உங்கள் ராசியை பார்க்குற ராகு, செவ்வாய், புதன் இவங்க 3மே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. அதனால் முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறக்கூடிய அமைப்பு தான். அதே போல் நெருக்கடி ஏதாச்சும் உங்கள் வேலையில் இருக்குன்னா பாருங்கள், இந்த ஒரு காலகட்டத்தில் நெருக்கடி நீங்கும். உடல் நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி, இது வரைக்கும் ஏற்பட்ட பாதிப்பு உங்களை விட்டு பரிபூரணமாக நீங்கும். பாதிப்பே விலகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தடை தாமதம் மட்டும் கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தும், கவனமாக இருந்தால் போதும். அடுத்து பூரம் நட்சத்திரம். பண வரவு உங்களுக்கு நல்லாயிருக்கு. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு அதுக்காக நீங்கள் இப்போ ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முயற்சி இப்போ பலிக்கும். பொன்பொருள் சேர்க்கை நீங்கள் இப்போ பெறுவீங்க. தம்பதிகளுக்குள்ள சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த நிலை மாறி உங்களுக்குள்ள இணக்கமான சூழல் இப்போ உருவாகுது. வியாபாரத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களோட வேலைகளை நீங்கள் ரொம்பவுமே நிதானமாக கவனமாக இருக்கணும். யார்? இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்பவுமே கவனமாக நிதானமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். அன்றைய தினம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. இறை வழிபாட்டில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அடுத்து இந்த உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட நீங்கள் உங்கள் மனம் கொஞ்சம் குழப்பமடைகிறது போல சூழல் உருவாகலாம். செயல்களில் தடை வரலாம். அரசியல்வாதிகளுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் புதுசாக பிரச்சனை வருவது போல சூழல் இருக்கும், கவனமாக இருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பண விவகாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க இந்த சனிக்கிழமையில் பயணம் செய்கிறத தவிர்க்க பாருங்கள். அப்படி இல்லையா தவிர்க்க முடியாத சூழல் அப்படின்னா முதற்கடவுள் விநாயகனை வழிபட்டுட்டு பயணம் செய்யுங்க.
இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். சனிக்கிழமையில் அதிகாலையில் பயணம் செய்கிறத தவிர்த்தால் போதும். இந்த 3 நட்சத்திரத்துலேயும் உத்திரம் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அதிகமாகவே இருக்கணும். மற்றபடி எல்லா அமைப்புகளுமே நல்லா இருக்குங்க. உங்களுக்குமே கவனமாக இருந்தால் இந்த ஒரு பிரச்சனையும் வராது. எச்சரிக்கையாக செயல்படுங்க. சிறப்பான சூழலை உருவாக்கலாம். உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சால் அதற்கான உயர்வு, அதற்கான முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த வாரம் வரும். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.